Hello friends, I am Gaz Ahmed and a qualification MSc MPhil B.Ed and PhD on net. I have 10 years of experience in college as well as 5 years of experience in school. ஸோ இன்றைக்கி வீடியோட அப்ஜெக்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா சிபிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் 10th and 11th and 12th இந்த பசங்களுக்கு சிபிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை ஒரு டெமோ தரலாம் அப்படின்ட்டு நீங்கள் இது ஸ்டார்ட் பண்ணுறேன். சரிங்களா? ஃபஸ்ட் வந்து டெமோ பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து என்னென்ன ப்ராசஸ் பார்க்கலாம். சரிங்களா? என்னோடய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மினிமம் காஸ்ட், அதாவது 12th ஸ்டாண்டர்டுக்கு 5000 ருபீஸில் ஒன்லி 5000 ருபீஸ்க்கு வந்து ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிருக்கு. அதாவது மினிமம் உங்களுக்கும் ப்ராஃபிட்டாக இருக்கும் எனக்கும் ப்ராஃபிட்டாக இருக்கும் அப்படின்றனால மினிமம் 5000 ருபீஸ் தான், அதுக்கு மேலே இல்லை. பெர் வீக்கு 2 hours கிளாஸு ஆன்லைனில் உங்களுக்கு பெஸ்ட்டாக வந்து கிளாஸ் எடுப்போம். இன்கேஸ் நீங்கள் அதில் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா நீங்கள் எப்போ வேணால் அதை வந்து என்ன பண்ணலாம், ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். சரி, அதுக்கு வந்து நான் கேரண்டி தரேன். ஃபஸ்ட்டு என்னோடய டெமோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சி இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாம். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். சரிங்களா? வீடியோ பார்த்தலாமா? சரி, ஜென்ரலாக நம்ம வந்து வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லிஸ்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து லிஸ்ட்டு பார்க்க போகிறோம், செகண்ட் வந்து டப்பிள் பார்க்க போகிறோம். இது ரெண்டு மட்டும் இன்றைக்கி பார்த்தலாம், டெமோ கிளாஸ் மட்டும் பார்த்தலாம். சரிங்களா? இப்போ வந்து ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா A=10 அப்படின்ட்டு கொடுத்தோன்னா என்ன ஆகும். இங்கே பாருங்கள், ப்ரோக்ராமிங் எப்போவுமே ஒரு விஷுவலைசேஷன் பண்ணிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். உள்ளே என்ன நடக்குது இன்டர்னலாக ரியலைஸ் பண்ண முடியும். சரிங்களா? அதனால் ப்ரோக்ராம் எப்போ பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் விஷுவலைஸ் பண்ணி பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ இன்ட் A=10 அப்படி கொடுத்தா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மெமரி ஒன்று க்ரியேட் ஆகும். அந்த மெமரிக்கு பேர் வந்து A, அதோட வேல்யூ வந்து 10. இது தாங்க நடக்கும் உள்ளே. சரிங்களா? இன்னும் கொஞ்சம் டீப்பாக இருக்கும், அதெல்லாம் போக பார்த்துலாம். சரிங்களா? இதுதான் நடக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன மீனிங் கேட்டிங்கன்னா ஒரு நேம், ஒரு மெமரி, ஒரு வேல்யூ, இதுதான் நடக்கும். சரிங்களா? இதுதான் வந்து நார்மலான ஒரு வேரியபிள். ஓகேங்களா? சரி, அப்போ லிஸ்ட்டு என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா லிஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஐ வாண்ட் டு ஸ்டோர் மல்டிபிள் வேல்யூஸ். ஓகேங்களா? ஐ வாண்ட் டு ஸ்டோர் மல்டிபிள் வேல்யூஸ் வித் எ சிங்கிள் நேம், இட் இஸ் கால் லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள், 10, 20, 30 இது மாதிரி ஸ்டோர் ஆகணும். ஆனால் அது பேர் வந்து ஏ தான், ஆனால் அது இண்டெக்ஸ் வந்து 0, 1, 2. சரிங்களா? இது மாதிரி வந்து கொடுக்கும். இந்த இண்டெக்ஸ் யார் கொடுக்கும்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமே கொடுக்கும். சரிங்களா? இதுதான் வந்து லிஸ்ட்டுங்க. சிங்கிள் நேமிங் பாருங்கள், ஒரே நேம் ஏ, வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 1, 2, 3. இதுதாங்க லிஸ்ட்டு. இதோட இண்டெக்ஸ் இப்போ எனக்கு 10 வேணும்னா A=0 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு வந்து 10 வந்துடும். சார் எனக்கு 20 வேணும்னா A=1 அப்படி கொடுத்தீங்கன்னா 20 வந்துடும். சார் எனக்கு 30 வேணும்னா A=2 கொடுத்தீங்கன்னா எனக்கு வந்து 30 வேணும். சரிங்களா? இதுதாங்க லிஸ்ட்டுக்கு. சரிங்களா? இப்போ லிஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணலான்னா, சார் எனக்கு இங்கே 20 இருக்குது, இந்த இடத்துல எனக்கு 50 மாற்றணும் அப்படின்னு கேட்டேன். ஈஸியாக மாற்றலாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், A=1 = 50 அப்படி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இது மாதிரி 20 இருந்ததில் அது வந்து போயிட்டு இங்கே வந்து 50 அப்படின்னு மாறிடுவாங்க. அவ்வளோதாங்க. சரிங்களா? இவ்வளோ தாங்க விஷயம், வேறு ஒன்றுமே இல்லை. சரிங்களா? இதுக்கு வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா லிஸ்ட்டுக்கு வந்து எய்தர் இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஆர் லிஸ்ட்டு அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ரெண்டு விதமாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது சூட்டபுளோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதாங்க லிஸ்ட்டு. சரி, டப்பிள்னால் என்ன சார், அங்கே என்ன சார் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டப்பிள் அப்படின்னு என்ன சார், அங்கே என்ன சார் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சேம்ங்க, ஆஸ் யூஷுவல் என்ன இருக்கோ அதுதான் லிஸ்ட்டு, என்னவோ அதே தாங்க டப்பிளும். அப்போது என்ன சார் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் சார், நான் ஆல்ரெடி ஒரு ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸை க்ரியேட் பண்ணிட்டேன், நான் வந்து சேஞ்சஸ் மட்டும் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா டப்பிளில் வந்து கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், டப்பிளுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், A = இந்த ப்ராக்கெட் பண்ணோம், ரவுண்ட் ப்ராக்கெட் பண்ணோம். இதில் வந்து 10, 20, 30 அப்படின்னு கொடுக்கலாம். சரிங்களா? என்னென்ன இதே தான், இதில் அப்படி கேட்டால் இதே போல் தான் இதுவும் க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? இது மாதிரி க்ரியேட் ஆகும். இதுலேயும் வந்து இண்டெக்ஸ் ஆஸ் யூஷுவல் சேம்
1 2 இது கிரியேட் ஆகும். ஆனால் நீங்கள் ஏ ஆஃப் 1 ஈக்குவல் டு 50 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு வந்து எரர் காட்டும். ஏன்னா டப்பிள் டசன்ட் அலோவ் சேஞ்சஸ். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வந்து சப்போர்ட் பண்ணாது. எப்போ நம்ம சேஞ்ச் பண்ணலான்னா ஒரு வேல்யூ அசைன் பண்ணால் தான் சேஞ்ச் பண்ண முடியும். அதனால் என்ன பண்ணணும், இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வந்து டப்பிள் வந்து அலோவ் பண்ணாது. இதுதாங்க டிஃப்ரென்ஸ் லிஸ்ட்டுக்கும் டப்பிளுக்கும். சரிங்களா? ஒரு டெமோ பார்த்துடலாமா? இங்கே பாருங்கள். இல்லாமல் ஆன்லைன் கம்பைலர் இருக்குங்க. நம்ம பைத்தான் இன்ஸ்டால் பண்ண அவசியம் இல்லை, ஆன்லைன் கம்பைலர்லேயே பார்த்துக்கலாம். சரிங்களா? இங்கே பாருங்கள். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா ஏ ஈக்குவல் டு 10 அப்படி ஏ ஈக்குவல் டு லிஸ்ட்டு போடுறேன். இதில் வந்து 10, 20, 30 அது மாதிரி போடுறோம். இப்போ வந்து நான் வந்து இங்கே பாருங்கள், பிரிண்ட் ஏ அப்படி கொடுத்தேன்னா அதில் இருக்கிறது எல்லாமே வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிடும். சரிங்களா? இங்கே பாருங்கள், புரியுதா? அந்த ப்ராக்கெட் பார்த்தீங்களா? அப்போ வந்து லிஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? நம்ம இப்படியும் தரலாம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், நான் வந்து பீண்ட் ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். இதில் வந்து லிஸ்ட்டுன்ற ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன். சரிங்களா? லிஸ்ட் அப்படின்னு போட்டு 40, 50, 60 அப்படின்னு தரேன். சரிங்களா? இப்படியும் வந்து நான் என்ன பண்ணலாம், பிரிண்ட் பி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஓ, என்ன ஆச்சு? லைன் நம்பர் 5 டைப் எரரா? டைப் எரர். லிஸ்ட்டு இருக்குது. 10, 20, 30 கரெக்டாக தானே இருக்குது. டைப் ஓவர் 1 ஆர்குமெண்ட். ஓ, ஓகே. சரிங்க. இந்த லிஸ்ட்டுன்ற ஃபங்க்ஷன் வந்து டைப் கன்வர்ஷன் தான் யூஸ் ஆகுங்க. சரிங்களா? இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்களேன், நான் இது போக போக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து ஏ கொடுத்தேன்னா இதை வந்து ஆல்ரெடி லிஸ்ட்டாக தான் இருக்குது, திரும்ப வந்து லிஸ்ட்டாக வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஓகேவா? அதாவது ஒரு டப்பிள் இருக்குங்க, அந்த டப்பில் வந்து லிஸ்ட்டாக எனக்கு வேணும்னா அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த லிஸ்ட்டுன்ற ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் வந்து மல்டிபிள் வேல்யூஸ் உங்களால் தர முடியாது. நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு லிஸ்ட்டையோ இல்லை ஒரு டப்புலையோ வந்து லிஸ்ட்டை வந்து மாற்றிக்கலாம். சரிங்களா? சரிங்க. இப்போதைக்கு லிஸ்ட்டை வச்சுங்க. அடுத்தது வந்து டப்புள் யூஸ் பண்ணுற பாருங்களேன். இப்போ வந்து டப்புளுங்க. டப்புள்னா என்ன மீனிங்னா இதுதான் மீனிங். இந்த ப்ராக்கெட் வந்து மாற்றணும், வேறு ஒன்றுமே இல்லைங்க. அதே தாங்க டப்புள். ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே அவுட்புட் நமக்கு வரும். ஓகேவா? மேலே பார்த்தீங்கன்னா ரவுண்டட் இது பாருங்கள், அது வந்து டப்புள். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஆப்ரேட்டர் இருக்கு பாருங்கள். அப்போ வந்து லிஸ்ட்டுன்ற அர்த்தம். சரிங்களா? நான் ஒன்று சொன்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? டப்புளில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஏ ஆஃப் 1 ஈக்குவல் டு 50 அப்படி கொடுத்தனா இது என்ன பண்ணும், எரர் காட்டும். நீங்கள் பாருங்கள், எரர் காட்டுது பார்த்தீங்களா? என்ன சொல்லுது பாருங்கள், டைப் எரர், டப்புள் டஸ் நாட் சப்போர்ட் ஐட்டம் அசைன்மெண்ட். அசைன்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணாது, எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதே கொஸ்டின் வந்து இங்கே பாருங்களேன், இதை வந்து லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி பியில் ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், பி ஆஃப் 1 ஈக்குவல் டு 50 அப்படி கொடுத்தேன்னா நீங்கள் பாருங்கள், இப்போ வந்து அது வந்து அக்செப்ட் பண்ணலாம். இங்கே பாருங்கள் 50 மாறிச்சா? உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியுதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அப்போது அந்த ஆப்ரேட்டர் எப்போ இந்த ஃபங்க்ஷன் எப்போ யூஸ் பண்ணணும்னா, ஏதாவது ஒரு ஃபார்மேட்லேருந்து இன்னொரு ஃபார்மேட்டில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் வந்து இந்த ஃபார்மேட் வந்து யூஸ் ஆகுங்க. சரிங்களா? ஹோப் இந்த டெமோ நம்மளோட கிளாஸ் எல்லாமே இது போல் தான் போகும், ப்ராக்டிக்கலாக போகும், வித் எக்ஸ்ப்ளனேஷன் விஷுவலைசேஷனோட போகும். சரிங்களா? ஹோப் இந்த டெமோக்கு இது ஓகேன்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். வித் மினிமம் அமௌண்ட்டில் நம்ம வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட்டில் ஒரு நல்ல மார்க்கை வந்து நம்ம என்ன பண்ணலாம், வாங்கிடலாம். தேங்க்யூ வெரி மச்.
உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது கொரிஸ் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இந்த இதுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணலாம். என்னோடய ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா 7299793793 இதுதான் வந்து என்னோடய ஃபோன் நம்பர். என்னோடய பெயர் பார்த்தீங்கன்னா டாக்டர் கயாஸ் அஹ்மத். இதுதான் என்னோடய பெயர், டாக்டர் கயாஸ் அஹ்மத். சரிங்களா? நீங்கள் என்ன புரிந்தாலும் இந்த இது வந்து கால் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.